ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு டேஸ்டியான சுரக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு சுரக்காய், அதாவது சின்ன சுரக்காய் இருக்கும்ல, அதால் ஒன்று தோலை உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்ம காரத்துக்குன்னு சேர்த்துக்க போகிறோம். அடுத்து கறிவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த சுரக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீர் காய்கள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதுக்கு அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டால் போதும். நல்லா கிளறி விட்டு வேக விட்டோம்னாக்கா நமக்கு பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ இதோட தேங்காய் சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு 4-5 தேங்காய் பல் போட்டிருக்கேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா ஒரு ஓட்டி தண்ணிலாம் சேர்த்துக்காமல் அப்படியே ஓட்டிட்டு துருவலாக நம்ம இந்த சுரக்காயோடு சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.